கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. Now the Lord is that Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாயிருந்தால், அவரால் நடத்தப்பட்டால் நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். ஆகவே அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அந்த சத்தியமாகிய கிறிஸ்துவை அறிவீர்களானால் அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள தெய்வமே, எங்களுக்குள் வாசமாயிருக்கும்படி உமது ஆவியானவரால் வரும் சுதந்திரத்துக்கு நன்றி. உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மால் வழிநடத்தப்பட்டு உமது அன்பினால் நிரப்பப்படுகிறோம். எங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை தொடர்ந்து நாட எங்களை பலப்படுத்தும். உமது சத்திய ஆவியானவர் எங்களை நீதியான ஒளியின் பாதையில் வழிநடத்த கிருபை செய்யும். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.